வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. களர் நிலத்தில் கூட்டு பண்ணையம் அமைத்து வெற்றி கண்ட விவசாயி டி பவுலின் சௌரிராஜ். இவர் திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா முத்துராஜபுரத்தை சேர்ந்தவராவார். தன்னிடம் உள்ள நிலத்தில் பயனுள்ள வகையில் வேளாண்மையினை மேற்கொள்ளும் எண்ணத்துடன் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு 10 ஏக்கர் அளவில் எலுமிச்சை சாகுபடியினை சொட்டு நீர் பாசனம் மூலம் செய்தும், வேளாண்மையோடு உப தொழிலாக ஆடு வளர்ப்பினை மேற்கொண்டும், தீவன பயிர்களான வேலி மசால், கோ4, மல்பெரி போன்றவற்றினை தன்னுடைய நிலத்திலேயே சாகுபடி செய்து கால்நடைகளுக்கான தீவன செலவினை குறைத்து அதன் மூலம் தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, இங்கே இந்த எஸ்டேட்னுடைய ஏரியா பரப்பளவு 28 ஏக்கருங்க. இது வெளியில் இன்னும் 2 ஏக்கர் இருக்குது, அது என்ன ஃபென்சிங் போடாமல் இருக்கும், அதையும் இப்போ போட்டுருவோம். நான் கேவிகே சிறுகமணியில் போய் அவங்கள அணுகி கேட்கும்போது அவங்க இதை பார்வையிட்டுட்டு அவங்க அறிவுரை கொடுத்ததுனால ஒரு 10 ஏக்கர் இதில் எலுமிச்சை போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம். இந்த சொட்டு நீர் பாசனம் ஏன் போட்டோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 ஏக்கர் சொட்டு நீர் பாசனம் ஒரே நாளில் தண்ணி பாய்ஞ்சிரும். எலுமிச்சங்கன்னுக்கு நம்ம நிறையா தண்ணி விட வேண்டியதில்லை. மேலாக ஒரு 4 அங்கலம் 5 அங்கலத்துக்கு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா எலுமிச்சை வேர் மேலே தான் இருக்கும். இந்த சொட்டு நீர் பாசனத்தினால தான் இந்த எலுமிச்சங்கன்னை நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சது. இதில் வருமானத்துக்கு என்ன வழின்னு நாங்கள் சிறுகமணியை கேட்கும்போது, நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை அமைங்க, ஒரு குட்டை ஒன்று வெட்டுங்க, அதில் உங்களுக்கு நீர் ஆதாரம் கொடுக்கும், கேணிக்கு தண்ணி இல்லாமல் போகாது, போருக்கும் தண்ணி இல்லாமல் போகாதுன்னு சொன்னதுனால ஒரு 3/4 ஏக்கர் விஸ்தீர்ணத்தில் ஒரு பண்ணை குட்டை ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க. அடுத்தாப்பில் வெள்ளாடு வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்ததுனால கேவிகையிலேருந்து இப்போ வெள்ளாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட தலச்சேரி, உஸ்மானாபாத்னு மகாராஷ்டிரா ஐட்டம் ஒன்று, அப்புறம் நாட்டாடு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 85-86 உருப்படி இருக்குங்க. ஒரு 25க்கு 150 நீளத்தில் ஒரு செட்டு போட்டிருக்கோம். இந்த 2 செட்டும் போடுறதுக்கான செலவு நெருக்கி ஒரு 9 லட்ச ரூபா வந்துருச்சுங்க. இப்போ அந்த செட்டு மண்ணில் வளர்க்குறது என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு இதில் அடைச்சிக்கலாம், ஒரு 30 அடி 30 அடி 5ஆக பிரித்து வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு இதில் விட்டு அடைக்கலாம், நாளைக்கு ஒன்றில் விட்டு அடைக்கும்போது ஆட்டுக்கு எந்த விதமான சீக்கு இல்லாமல் போவோம். இதனுடைய இதை இப்போ இந்த பறன் மேலாண்மைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரம் போட்டு பறன் அமைச்சிட்டோம்னா நமக்கு தொழிலாளர்கள் வேலையாட்கள் செலவு ரொம்ப குறையும். ஏன்னா டெய்லி அதை சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அந்த எச்சத்தை நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா அள்ளி அப்புறப்படுத்தி வயலில் போட்டால் அது இயற்கை உரமாக நமக்கு நல்லா மாறி கொடுக்கும். அடுத்தாப்பில் நல்லா இளங்கன்று குட்டிகளாக, கிடையறி கன்றுகளாக ஒரு 10 கன்று குட்டியை பிடிச்சி வளர்த்து அதை பருவத்துக்கு வந்தோடனே அதை செனப்பிடிக்க வச்சு அதை நம்ம விற்றோம்னா நல்லா லாபமாக இருக்கும். இப்போ ஒரு 4000-5000த்துக்கு ஒரு கன்றுக்குட்டியை வாங்கிட்டு வந்தோம்னா அதை நல்ல முறையில் வளர்த்து பருவத்துக்கு வந்தோடனே அதை செனப்பிடிக்க வச்சோம்னா ஒரு 30,000-40,000த்துக்கு விற்றோம்னா இங்கே இருக்க புல்லுகளில் அதுக்கு நம்ம கைத்தனியே போட வேண்டியதில்லை, அந்த புல்லுகளை மட்டும் மேய்ஞ்சிட்டு டெவலப் ஆகிக்குங்க. அடுத்தது செம்மறி கெடாய்கள் குட்டியாக ஒரு 50 செம்மறி ஆட்டு குட்டிகள் வாங்கி விட்டுட்டோம்னா அது நல்லா டெவலப் ஆகும். ஒரு 6 மாதத்தில் விற்றோம்னா இப்போ வாங்குகிற மாதிரி இன்னொரு பங்கு காசுக்கு விற்றரலாம். 6 மாதத்தில் அது நம்ம முதலீடு 2 பங்கு ஆகுது. அது ஒரு லாபகரமாக நமக்கு அமையும்.
இதே போல் சக விவசாயிகளும் இந்த மாதிரி ஒரு இட வசதி உள்ளவங்க ஒரு பலவிதமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, செம்மறி ஆடும் வளர்த்துக்கலாம். மாடுகளை பெரிய மாடுகளை வாங்கி ரொம்ப முதலீடு போடாமல் சின்ன சின்ன கன்று முட்டைகளை வாங்கி வளர்த்தோம்னா நமக்கு தேவையான பாலை எடுத்துக்கிட்டு மீதி மாட்டை நம்ம விற்றோம்னா ஒரு நல்ல லாபகரமாக அமையும். விவசாயி டி. பவுலின் சௌரிராஜ் அவர்களை 098884424121 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பலவிதமான சமையல் செய்து உணவாக பயன்படுத்தப்படும் குடைமிளகாயில் வைட்டமின் ஏ மற்றும் சி அதிகம் உள்ளது. பல நிறத்தில் உள்ள இந்த குடைமிளகாய் ஒரு பணப்பயிர் என்று சொல்லலாம். சாதாரண திறந்த வெளியில் பயிரிடப்படுவதை விட நிழல் வளைகுடிலில் பயிரிடுவதால் அதிக லாபம் பெற முடியும். குடைமிளகாய் விதை மூலம் நாற்று உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுவும் குழித்தட்டு முறையில் நாற்று இடுவதால் வளமான நாற்று கிடைக்கும். பூச்சி நோய்களில் இருந்து குடைமிளகாய் சாகுபடியில் கடைபிடிப்பதும் முக்கியமான ஒன்றாகும். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிழல் வளைகுடிலில் குடைமிளகாய் சாகுபடி குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. சிவகுமார் அவர்கள். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தோம்னா நிழல் வளைகுடில் குடைமிளகாய் சாகுபடி. குடைமிளகாயின்னு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடைமிளகாய்க்கு உள்ளூர் சந்தையாகட்டும் இல்லை வெளியூர் சந்தையாகட்டும் அதிக டிமாண்ட் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த குடைமிளகாய் 3 கலரில் நம்ம ரகங்கள் நிறையா இருக்குது. பச்சை நிறம் கொண்ட குடைமிளகாய், சிவப்பு நிறம் கொண்ட குடைமிளகாய், மஞ்சள் நிறம் கொண்ட குடைமிளகாய் என்று 3 ரகங்கள் இருக்குது. இந்த குடைமிளகாய் பார்த்திங்கன்னா நிழல் வளைகுடிலில் வளர்க்கக்கூடிய ஒரு காய்கறி பயிர் மற்றும் பணப்பயிர் ஆகும். இந்த நிழல் வளைகுடிலில் குடைமிளகாயை வளர்க்கும் போது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும், மகசூலும் அதிகம் கிடைக்கும், வருமானமும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதிக வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிராகும். இந்த குடைமிளகாயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அன்றாட உணவு பழக்கத்தில் இந்த குடைமிளகாய் அதிகமாக பொதுமக்களால் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு காய்கறி பயிராகும். இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மைக்கு காரணம்னு பார்த்தோம்னா கேப்சிசின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த கேப்சிசின்ற வேதிப்பொருள் மிளகாயை விட இதில் கம்மியாக இருக்கிறதுனாலையும் மற்றும் இது வாசனை அதிகம் மிகுந்ததாலும் அனைத்து மக்களாலும் விரும்பி தினசரி உணர்வில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காய்கறி பயிராகும். இந்த பயிரை நம்ம நிழல் வளைகுடிலில் வளர்க்கும்போது அதிக மகசூலம் தரக்கூடிய ஒரு பணப்பயிராக கருதப்பட்டு வருகிறது. இந்த நிழல் வளைகுடிலானது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 1000 சதுர மீட்டர். இந்த 1000 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபாய். இந்த குடில் அமைக்கிறதுக்கான செலவு 2 லட்சம் ரூபாய் ஆகும். மற்றும் இந்த நிழல் வகை குடிலில் குடைமிளகாய் சாகுபடி செய்வதற்கு நம்ம இந்த பயிரை விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 40 கிராம் வீரிய ஒட்டு ரக விதைகள் தேவைப்படும். இந்த வீரிய ஒட்டு ரக விதைகளை நம்ம குழித்தட்டு மூலியமாக நாற்றங்கால் உற்பத்தி செய்து நாற்றுகள் 30லிருந்து 35 நாட்கள் ஆகும்போது நம்ம இந்த மெயின் ஃபீல்டில் நாற்றுகளை டிரான்ஸ்பிளான்டிங் செய்து கொள்ளலாம். இவ்வாறு நம்ம நாற்றுகளை நட்ட பிறகு நம்ம சொட்டு நீரம் உரப்பாசனம் கொடுக்க வேண்டும். மற்றும் இந்த செடிகளின் உருவமைப்பு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. நம்ம இந்த குடிலே பார்க்கும்போது நம்ம நீளவாட்டில் ஒரு தரையிலிருந்து ஒரு 2லிருந்து 3 மீட்டர் உயரத்திற்கு நம்ம இரும்பு கம்பிகளை வைத்து பந்தல் மாதிரி அமைத்து கொள்ளலாம். பிறகு நம்ம செடிகள் வளர்ந்து வரும்போது 40லிருந்து 45 நாட்கள் ஆகும்போது பிளாஸ்டிக் கயிறுகளை கொண்டு நம்ம அதாவது ட்ரைனிங் சொல்லுவோம். நம்ம உருவமைப்பு செடிகளை உருவமைப்பு பிளாஸ்டிக் கயிறுகளை கொண்டு நம்ம செடிகளை மேலே இந்த இரும்பு கம்பியில் இழுத்து கட்டி கொள்ளலாம். இவ்வாறு கட்டுவதன் மூலமாக செடிகளினுடைய மகசூலும் அதிகரிக்கிறது மற்றும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களும் குறைகிறது மற்றும் காய்கள் மண்ணோடு தொடர்பு ஏற்படாதவாறு தடுப்பதன் மூலமாக மண் மூலியமாக பரவும் நோய்களையும் மற்றும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். இந்த குடைமிளகாய் பயிரில் மகசூல்னு பார்த்தோம்னா நம்ம பச்சை நிற காய்களை கொண்ட குடைமிளகாய் 70லிருந்து 80 நாட்களுக்கு மகசூலுக்கு வந்துடும். சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற காய்களை கொண்ட குடைமிளகாய் வகை ரகங்கள் 120லிருந்து 130 நாட்களுக்குள்ளும் மகசூல் கிடைத்துவிடும்.
இந்த குடைமிளகாயில் நம்ம நிகர லாபம் இதுக்கு ஆகும் செலவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடில் அமைப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். சொட்டு நீர் உரப்பாசனம் அமைப்பதற்கு வந்து 1000 சதுர மீட்டருக்கு 25,000 ரூபாய் வரை செலவாகும். மற்றும் இதனுடைய இடுபொருட்கள் செலவு மற்றும் 6 மாதத்திற்கான சாகுபடி செலவுன்னு பார்த்தோம்னா 21,000 ரூபாய் செலவாகும். இதனுடைய மகசூல் வந்து பார்த்தோம்னா 5 to 6 டன் 1000 சதுர மீட்டர்லேருந்து குறைந்த அளவு 5 டன்னாவது மகசூல் கிடைக்கும். நிகர வருமானம்னு பார்த்தோம்னா 6 மாதங்களில் 1000 சதுர மீட்டரிலிருந்து 60,000 ரூபாய் வரை நிகர லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பணப்பயிராக கருதப்பட்டு வருகிறது. இந்த குடைமிளகாய் பயிரை விவசாய பெருமக்கள் அனைவரும் சாகுபடி செய்து அதிக மகசூலை ஈட்டி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தகவல்களுக்கு இந்த குடைமிளகாய் பயிரில் மேலும் சாகுபடி சம்பந்தமாகவும் மற்றும் நிழல் வகை குடில் அமைப்பதற்கு சம்பந்தமாகவும் சொட்டு நீர் உரப்பாசனம் அமைப்பதற்கு சம்பந்தமாகவும் ஐயப்பாடுகள் இருப்பின் பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை அறிவியல் நிலையம் திருவாரூர் மாவட்டம் அவர்களை தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முனைவர் வி. சிவகுமார் அவர்களை 9942062566 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.